கூட்டுறவு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கரும்பு நிலுவைத் தொகை 2000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல இடங்களில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் 2014ஆம் ஆண்டு முதல் நடப்பு ஆண்டு வரை கரும்புக்கான நிலுவைத் தொகையை வட்டியோடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ள திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆலை நிலுவை வைத்துள்ள 25 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 245 கோடி ரூபாய் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலும் 1650 கோடி ரூபாய் தனியார் ஆலைகளிலும் பாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 2000 கோடி ரூபாயை கரும்பு விவசாயிகளுக்கு தர தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டு நாங்கள் காத்திருக்கிறோம். வேலூர் மாவட்டம் திருவலம் அருகே உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு காத்திருப்பு மற்றும் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த ஆலத்து கோம்பையில் செயல்படும் பண்ணாரி அம்மன் சர்க்கரை ஆலை முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். 3 ஆண்டு காலமாக அரசு அறிவித்த விலையையே தனியார் ஆலையில் கொடுக்காமல் இருக்கிறது. அந்த ஆலைகளில் அந்த பணத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல வெட்டுக்கூலியை ஆலை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரம்பலூர் மாவட்டம் எரையூர் அரசு சர்க்கரை ஆலை அவ்வப்போது பழுதாவதால் ஆலையை நவீனப்படுத்த வேண்டுமென அப்பகுதி கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் தரணி சர்க்கரை ஆலை முன்பாகவும் கரும்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.